வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா உதிரியாக சூப்பராக குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணி சும்மா சூப்பராகவே மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அந்த ரைஸை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிரியாணி வந்து நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஹோல் கரம் சேர்த்துருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் வந்து இது நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு வரமிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வரமிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, வரமிளகாய் பேஸ்ட்டை தான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாயை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாய் பேஸ்ட் வந்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஆயிலில் வதங்கணும். 1 நிமிஷம் கழித்து கொஞ்சம் போல் புதினாவை தூவி ஆயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். புதினா 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவு வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா தக்காளி வந்து வதங்கி இருக்கணும். இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். காளான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது பிரியாணியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா காளான் பிரியாணி வெந்து வரும்போது இந்த காளான் வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம காளான் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே காளானில் நல்லா இறங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதே பாருங்கள், நல்லா அரை கப் அளவு தண்ணி வந்துருச்சு. காளானும் பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எப்படி இருக்கணும், லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி அரை கப் இருக்கிறனால
2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இந்தளவு நல்லா தண்ணி சுண்டி இருக்கணும். இப்போதைக்கு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தம் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. மஷ்ரூம் பிரியாணி அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குங்க. மஷ்ரூமுமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணியோடைய டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.